சொல்றாங்க. ஆளுநர் போனோம்னா சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே, அதுவும் முன்னாடியே திட்டமிடப்பட்டதா? அது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் திட்டமிடப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக நிச்சயமாக இல்லை. அங்கே தான் வாசிக்கிறார். எப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நாங்கள் இது எல்லாம் பல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களிலே இந்த நடைமுறை இன்றைக்கு இருக்கிறது. ஆளுநர் எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது இல்லை என்று சொல்லிவிட்டால் அப்புறம் எதற்கு ஆளுநர் உரையோடு துவங்க வேண்டும்? அதற்கு ஒன்றிய அரசிலே நாங்கள் எங்கள் பாராளுமன்றத்திலே நாங்கள் அதற்கான அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை தான் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கோமே தவிர நாங்களாக நீக்கப் போகிறோம் என்று சொல்லவில்லை. அந்த சட்ட திருத்தம் கொண்டு அதன்படி நீக்குவோம் என்று தான் சொல்லியிருக்கின்றோம். அது சொல்லுவதிலே தவறில்லை. தமிழ்நாடு அரசு மரபுபடி தான் சட்டப்பேரவையில் செயல்பட்டு சபாநாயகர் பேசியிருக்காரு. அதே மரபுபடி தலைமைச் செயலகத்தில் செய்தி இருக்கக்கூடிய செய்தி அறிக்கை முதல் முறையாக ஆளுநர் பேசக்கூடிய அந்த ஆடியோ வராமல் துண்டிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மைக்கும் ஆஃப் செய்யப்பட்டதா ஆளுநரும் கூறுறாரு. இது சரியான நடைமுறையா, அது மரபு தானா? உங்கள் எதுக்கான மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுகிறேன். அதுக்கு தாங்க ஒவ்வொன்றுக்கா வர்றேனுங்க. அடுத்து ரெண்டாவதாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் போக்சோ கேஸ் அதிகரிச்சிருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அங்கெல்லாம் பெண்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி குழந்தைகளுக்கெல்லாம் தைரியங்களை வரவழைத்து பெண்களுக்கு தைரியங்களை வரவழைத்து எந்த குற்றம் உங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உடனடியாக பரிகாரம் தேட நீதிமன்றங்கள் காவல் நிலையங்களை நாடுங்கள், அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்கின்ற வலியுறுத்தலை அரசாங்கம் செய்து வருகிறது. நீ உனக்கு தவறு நடந்தால் உடனடியாக போய் புகார் கொடு என்று கடந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் கேட்க நாதி இல்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புகார் கொடுத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே இன்றைக்கு புகார்கள் அதிகரிக்கிறது என்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது. மக்கள் தைரியமாக வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். பெண்களும் குழந்தைகளும் தைரியமாக இன்றைக்கு புகார்கள் தருகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய தைரியம்தான் இதற்கு அடிப்படை காரணம். அதே போல் போதைப்பொருள் நடமாட்டம் சொல்கிறீங்க. போதைப்பொருள் தமிழ்நாட்டில் உற்பத்தியே கிடையாது. எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த மாநிலங்கள்லேருந்து அதெல்லாம் அனுமதிக்கிறாங்க, எத்தனை கோடி லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு அனுமதிக்கிறாங்கங்கிறது தெரியும். ஏன் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ஒன்றிய அரசு எப்படி போதைப்பொருளை வர விடுகிறது? அதை முதலிலே யாரும் கேளுங்கள். ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லையிலும் இன்றைக்கு பயங்கரமான காவல் இதுகளை போட்டு அவர்களெல்லாம் கட்டுப்படுத்துவதனாலே தான் இன்றைக்கு அதிகமான பொருட்களை போதைப் பொருட்களை எல்லையிலே நாங்கள் இன்றைக்கு கைப்பற்றுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த நார்காட்டிக்ஸுக்காக வேண்டிய போதைப்பொருள் தடுப்புக்காக உள்ள அதிகாரிகளையும் அழைத்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறார். எத்தனை இடங்களிலே பறிமுதல் செய்திருக்கிறீர்கள், எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன என்ற ரிவ்யூ 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்தியாவிலே நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே எந்த போதைப்பொருள் உற்பத்தி கிடையாது. ஆனால் இது வழியாக வெளியே சென்று விடக்கூடாது. இது இங்கே எந்த போதைப்பொருளும் மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கை இந்த நடவடிக்கை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல் கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆளுநர் சொல்லியிருக்கார், ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்தியாவிலே இருக்கக்கூடிய கல்வியிலே 100 பல்கலைக்கழகங்களிலே 18 தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றன. கல்வியிலே தரம் தாழ்ந்திருந்தால் 18 பல்கலைக்கழகங்கள் 38 மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, இன்னும் யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே 18 பல்கலைக்கழகங்கள் தரம் உயர்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்போ எப்படி இங்கே கல்வி தரம் தாழ்ந்து இருக்கும்? இன்றைக்கு அதிகமாக பெண்கள் வெளிமாநிலங்களுக்கு வேலைக்கு போகின்ற மாநிலம், வெளிநாடுகளுக்கு போகிற மாநிலம், தமிழ்நாட்டிலேயே வேலை செய்கிற மாநிலம் இன்றைக்கு தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனால் யூபிஎஸ்சியில் இன்றைக்கு அதிகமானவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அதற்காக சிறப்பு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் தந்து இன்றைக்கு அவர்களை எல்லாம்
இன்றைக்கு சிறந்தவர்களாக கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி. எனவே தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பன்மடங்கு உயர்ந்திருக்கின்ற கல்வி வளர்ச்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து பஞ்சாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து தேர்தலெலாம் நடக்கலைன்னு சொல்லி கடந்த ஆட்சியினுடைய இறுதியில் ஒரு 22 மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. இப்போ போன வருஷம் நடந்திருக்கணும். ஆனால் பஞ்சாயத்து தேர்தல் பார்ட்டாக நடக்கிறது எங்கேயுமே வழக்கம் கிடையாது. எனவே இப்பொழுது எல்லாமே செப்டம்பர் மாதம் முடிகிற பொழுது, அதாவது ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து அர்பன், அதாவது பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிக்கான தேர்தலை உடனடியாக நடத்திய அரசு, மீதமாக இருக்கக்கூடிய பல 7-8 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்திய அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. நாங்கள் ஏன் பஞ்சாயத்து தேர்தலுக்கென்று பயப்பட வேண்டும்? எல்லாவற்றையும் ஒன்றாக ஒரே நேரத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதே போல உள்ளாட்சி அமைப்புகள் இவற்றுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் தேர்தல் இன்றைக்கு வருகிற செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் அது அவர்களுடைய காலம் முடிகிற பொழுது அந்த தேர்தல் நடைபெறும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.